ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நாளும் மகிழ்ச்சியானதாக அமையட்டும். வாங்க, மாடி தோட்டத்தில் பாவக்காய், மிளகாய், காராமணி, வெண்டைக்காயெல்லாம் பறிச்சிக்கலாம். சிறிய அறுவடை. நிறைய செடி இருக்குது, எல்லாம் மொட்டும் பிஞ்சுமாக இருக்குது. நல்லா காய்ச்ச உடனே நான் ஒவ்வொரு போஸ்ட்டாக போடுறேன். அது வரைக்கும் இருக்கிற காயை மட்டும் நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே வருவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிஞ்சா. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், நம்ம தோட்டத்துக்கு எல்லா பறவை விலங்கு எல்லாமே வரும். அணில் பார்க்கவே அற்புதமாக இருக்கும். நம்ம பழமரம் வச்சுருக்கிறதுனால சாப்பிட வரும். நம்ம வீட்டுக்கு பின் சைடு கிளி, காகம், அணில் மூணுமே ஒத்துமையாக டெய்லி வந்து அரிசி சாப்பிட்டுட்டு போகும். பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெண்டைக்காய் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ அவ்வளோ அளவுக்கு நல்லா ஈல்டு எடுக்கலாம். நம்மளால பல உயிர் சாப்பிடுது அப்படின்னும் போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம தோட்டத்துக்கு வருவதால மிளகாய் விதை முத்துறதுக்கு முன்னாடி பறிச்சிடணும், இல்லைன்னா பழுத்துரும். இன்றைய அறுவடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொய்யாப்பழத்தில் இவ்வளோ ஒத்துமையாக சண்டை போடாமல் பாகுபாடு இல்லாமல் ஒன்றா சாப்பிடுது பாருங்கள். பட்டாம்பூச்சியும் வண்டும் பார்க்கவே அற்புதமான காட்சி. ஹாப்பி ஹோம் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.